எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில், மனோதத்துவ ரீதியில், அந்த ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்குது, எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு இருக்குது, யார் அதெல்லாம் கட்டமைச்சிருக்கா, அண்ட் இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம எப்படி கட்டமைச்சு கொள்ளலாம், இந்த மாதிரியான தேடுதல் பயணத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து வந்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரித்து, பர்சனல் ஒன்று, ப்ரொஃபஷனல் ஒன்று, சோஷியல் ஒன்றுன்னு பிரித்தோம். அதாவது தனிப்பட்ட முறையில் சில கட்டமைப்புகள், தொழில் ரீதியான சில கட்டமைப்புகள், இன்னும் சமூக ரீதியான சில கட்டமைப்புகள். இப்படி நம்ம 3 வகையாக பிரித்து ஒவ்வொரு வகையிலையும் சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா சமூக கட்டமைப்பு அப்படின்னு பொருள். சமூக கட்டமைப்பு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை யாரோ ஒருவர் அவங்களுக்கு தகுந்தாப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அதாவது நம்மளை சொல்லி கொடுத்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த சோஷியல் இன்ஜினியரிங், சமூக கட்டமைப்பு. அதில் மிக முக்கியமாக நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது குழுவின் விருப்பத்துக்காக அல்லது அவர்களுடைய நலவுக்காக மற்றவர்களை மூளை செலவை செய்வதை மேனிப்புலேட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சாதாரணமாக நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னா, உங்களுடைய அறிவு சார்ந்த அனைத்தையுமே, அறிவாற்றல் அனைத்தையும், இன்டெலெக்சுவல் அனைத்தையுமே இமோஷன், அதாவது உங்களுடைய அந்த இமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் கட்டமைத்து கொள்ளுங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். என்னுடைய அந்த மனநிலை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ என்னுடைய மனநிலையை நான் சீராக வைத்துக்கொள்வதன் மூலமாக, நான் நிதானமாக இருப்பதன் மூலமாக என்னுடைய அந்த அறிவாற்றலை நான் தேவையான இடங்களில் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதை நம்ம பார்த்தோம். முக்கியமாக ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய ரோல் என்னவாக இருந்துச்சு, நம்மளுடைய ஒரு குழந்தையாக பிறந்ததுலேருந்து முதுமை அடைகிற வரைக்கும் என்னென்ன பகுதிகளில் நம்மளுடைய ரோல் இருக்குது, யார் யாருக்கு எந்தெந்த ரோல்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய லிமிட்டேஷனை நம்ம வச்சுக்கிடணும், இதையெல்லாம் பார்த்தோம். அடுத்து நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லை நம்மக்கிட்ட வாடகைக்கு இருக்கிறவங்க, இவங்களுடைய விதிகள் என்ன, இவங்கக்கிட்ட பொதுவாக இந்த சமூகம் எப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு, ஆனால் உண்மையிலே இறைவன் என்ன மாதிரி நம்மளை இருக்க சொல்கிறான் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி எது நமக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அது நெய்பர் இதில் பார்த்துருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வீடுகள்லையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இன்னும் உங்களுடைய கல்வி கூடங்கள்லையும் சரி. அதுக்கு தான் நான் தனியாக பிரித்தேன், பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு தனியாக, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு தனியாக. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. ஸோ ஃப்ரெண்டுக்கான நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு பர்பஸ்க்காக இணைகிறாங்கன்னா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்குற மாதிரியும், இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்குற மாதிரியும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்டு கிடையாது. அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலில் நம்ம அடைஞ்சோன்னா நம்ம லைஃப் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நெய்பர்ஹுட்டுக்கும் ஃப்ரெண்டுஷிப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலே வித்தியாசத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ அது பார்த்துருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். உண்மையாகவே கல்வினா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கெட்ச் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் வகுப்பில் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெல்த், அதாவது ஆரோக்கியம். அது என்ன
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடயுமா இந்த சமூகம் நமக்கு கட்டமைச்சு வச்சிருக்கு. சமூகத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு தேவையான மாதிரி, யாரோ ஒருத்தருக்கு வேண்டுற மாதிரி என்ன வந்து நினைக்க வைக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஹெல்த் அப்படிங்கிறது என்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் முக்கியம் இல்லை. அந்த ஆரோக்கியத்தை சுற்றி இருக்கிற அனைத்து வியாபார கூடங்களுக்கும், இன்னும் சார்ந்த அந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம இப்போ ரீசண்டாக நம்ம எந்த விஷயத்துக்காக ரொம்ப அடிபட்டோம்? நம்ம ரீசண்டாக பார்த்திங்கன்னா கொரோனா அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் சீரியஸாக முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு பிறப்புக்கு முன், இயேசு பிறப்புக்கு பின் அப்படிங்கிற மாதிரி. பட் அது அதாவது அப்போ நீங்கள் என்ன இப்போ கிறிஸ்டியனை பற்றி பேசுகிறீங்களான்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த நம்ம இப்போ கேஷுவலாக சொல்லக்கூடிய ஏசிபிசியை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி முன்னாடி இருந்தது, இன்றைக்கி வந்து பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனான்ற மாதிரி நம்ம லைஃபே மாறி இருக்கு. அப்போது யாரோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய சீர்கேடாக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கிய வளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு அது பாதிப்பையும் சாதகத்தையும் ஏற்படுத்தும். இதை நம்ம மறுக்க முடியாது. அப்போது எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியே அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா இப்போ வீட்டில் ஒய்ஃப் நல்லா இருந்தால் தான் ஹஸ்பண்ட் போய் சம்பாதிக்க முடியும். ஹஸ்பண்ட் நல்லா இருந்தால் தான் அந்த வருமானம் அந்த வீட்டுக்கு வரும். குழந்தைங்க நல்லா இருந்தால் தான் கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் நிம்மதி இருக்கும். இது வீட்டுக்குள்ளே. இதை தாண்டி இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட, தொற்று நோய் இருந்தால் கூட, காய்ச்சல் சளி அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இருந்தாலும் அங்கே ஸ்கூல் போகவும் ஒட்டுமொத்த குழந்தைங்களுக்கும் பரவ வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த மாதிரி ஒரு சோஷியல் விஷயமாக, சமூக விஷயமாக இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய நிலைப்பாடை மனதுக்கும் உடலுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? ஸோ இதைத்தான் இறைவன் வந்து அதிகமாக நமக்கு வந்து போதிக்கிறான். அதிகமாக உங்களுடைய ஹெல்த்தை பாருங்கள். உங்களுடைய ஹெல்த்தை பார்த்தா தான் உங்களுடைய உழைப்பை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு இறைவன் அதிகமாக சொல்லுவான். வலைக்கும் சலாம். ஏதாவது சொல்லணுமா? ஓகே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸ் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். சரியா? ரைட். அப்போது இறைவனும் என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்து உங்கள் தொழுகைகளை சரியாக செய்யுங்கள் அப்படிங்கிறான். அப்போ தொழுகைனா என்ன? இந்த இடத்துல தான் நம்ம கொண்டு வர வேண்டியது மைண்ட்ஃபுல்னஸ். அது என்ன மைண்ட்ஃபுல்னஸ்? நம்ம மனநிலையை சீராக வைத்துக்கொள்வது. லைஃப்பில் எல்லா ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா நம்ம மனநிலையிலிருந்து தான் உருவாகுது. எத்தனையோ கேசஸ் நம்ம பார்த்துருக்க முடியும். தைரியமாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பெரிய உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்க இறக்குற வரைக்கும் கூட அவங்களால திடகாத்திரமாக இருந்துட்டு இறந்து போக முடியும். அது உயிர்கொல்லி நோயாகவே இருந்தாலும் கூட அவங்க திடகாத்திரமாகவே இருப்பாங்க. விஷயம் என்னென்னா அவங்களுடைய அந்த மனநிலை. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் கூட, ஒரு வயசான பாட்டியம்மா, அவங்கள வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது, பொழைக்க முடியாது, மேக்ஸிமம் 6 months அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி 6 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்கேஸ் அதை நாங்கள் அகெயின் பார்க்கும்போது அந்த ஹோலே இல்லைன்ட்டாங்க ஹாஸ்பிட்டலில். இல்லையே, அது ஏதோ அவங்க வந்து நாட்டு மருந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. பட் என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்களுடைய அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த திடகாத்திரம் இருக்கு இல்லையா,
இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க. அதே இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ஆள், மேபி அவங்களுக்கு ஒரு 40, 45 வயசு, 48 அவ்வளோ இருக்கும். 48 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்களுக்கும் அதே மாதிரி வேற ஒரு உயிர்கொல்லி நோய் வருது. வந்ததே லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியுது. அவங்களுடைய அதீத பயம் அண்ட் இன்கேஸ் இறைவனுடைய நாட்டம் யார் எப்போ வேணால் இறப்பாங்க. பட் அந்த பயம்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது, அவங்களுடைய இறப்பை எவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்திலேயே அவர் இறந்துட்டார். அப்போது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுக்குது. அப்போ அந்த மனநிலையை நான் சீராக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மைண்ட்ஃபுல்னஸ் விஷயங்கள் செய்ய முடியுமோ நம்ம செய்யலாம். இன்றைக்கி அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னாவே யோகா அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்படுது. உண்மையிலே யோகாலாம் எந்த ஒரு மத சாயமும் இல்லாத ஒரு விஷயமாக இன்றைக்கி பார்க்கப்படுது. ஆனால் ஏன் உங்களுடைய தொழுகை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தொழுகை ஆனது இது ஒரு மிகப்பெரிய மைண்ட்ஃபுல்னஸ் தான். இதுக்கும் மத சாயம் கொடுக்காதீங்க அப்படின்னு யாருமே சொல்ல முன் வரதில்லை. முக்கியமாக நம்ம முஸ்லீம்களே கூட. என்னமோ முஸ்லீம்கள் மட்டும்தான் தொழுகணுங்கிற மாதிரி இருக்கும். பட் சுபஹானல்லாஹ் முஸ்லீம்களான நம்மளே கூட இப்போ தொழுகிறது இல்லை. அப்போ விஷயம் என்னென்னா, அந்த தொழுகை, அந்த ப்ரேயர் ஆனது நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ்க்கு அதீத நிலைப்பாடாக கொடுக்குது. நம்ம நினைக்கிறோம், நான் தொழுகையில் நிற்கும்போது தானே எனக்கு எல்லாமே மைண்டில் வருது, எனக்கு நிறைய மனசுக்கு ஓடிட்டே இருக்கே. மைண்ட்ஃபுல்னஸ்னால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களையுமே அது போக்கில், அது எப்படி ஒரு நதி எப்படி தண்ணியை அடிச்சுட்டு போகும், அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனாலும் அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் அது அப்படியே போக விட்டுறணும். அதை தடுத்து நான் நிறுத்துறேன்றதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் கிடையாது. வரதை அது எண்ணங்களை, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை அது பாட்டுக்கு நம்ம போக விடணும். அண்ட் அதுக்கு தாண்டி அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள் சரியா தப்பா அப்படிங்கிறத நான் திரும்பவும் சிந்திக்கிறேன் இல்லையா? அப்போ அது சிந்திக்கணும்னா என்னுடைய மனநிலை நடுநிலையாக இருக்கணும். ரொம்ப ஸ்டேபிளாக, தெளிவாக, நிதானமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சரியா தப்பான்னு நான் சிந்திக்க முடியும். இல்லை, என் மனசே ஒரு நிலையாக இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி நான் அதை தடுப்பேன்? இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டீ போடுறீங்க. டீயை அதாவது அப்படி அதை கப்புக்குள்ளே ஊற்றுறதுக்கு நீங்கள் தூக்கி ஊற்றுனா மட்டும்தான், அது ஃப்ளோவில் இருந்தால் மட்டும்தான் அது வடிகட்டி கிளியராக கீழே போய் செட்டில் ஆகும் இல்லையா? அப்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கணும். அந்த எண்ண ஓட்டத்தை எப்படி நம்ம வடிகட்டி வச்சு சலிப்போம், அந்த மாதிரி சலிக்கக்கூடியதாக நம்மளுடைய அந்த மனநிலை இருக்கணும். ஸோ இதைத்தான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் தொழுகை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம தொழுகையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே, நம்ம இன்றைக்கி அதிகமான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்டிலிட்டியில் தான் போய் முடியுது, குழந்தையின்மையில் தான் போய் முடியுது. அந்த குழந்தையின்மைக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா, ஏதாவது யோகா இருக்கா அப்படின்லாம் போய் பார்த்தா, ஏன்னா நமக்கு தான் தொழுகை பற்றி சொல்லித்தரல பெருசாக, அது ஒரு சடங்கு அப்படி தானே சொல்லித்தரப்படுது. அப்போது ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா, சஜிதா செய்வோம் இல்லையா, அந்த பொசிஷனை நீங்கள் யோகாவாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, எக்ஸசைஸாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது? உங்களுக்கு குழந்தை இல்லையா, இறைவன்கிட்ட சஜிதா பண்ணி கேளுங்கன்னு சொல்லித்தரப்படுது. சஜிதா பண்ணி கேட்டால் சிலருக்கு கிடைக்கவும் செய்யுது. அப்போது சயின்டிஃபிக்கலாக அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம்,
அந்த தொழுகைக்காக நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய சரியான முறையில் உட்கார்ந்து நீங்கள் அந்த உங்களுடைய நெற்றி வந்து தரையில் பட்டு அந்த நெற்றி அதெல்லாம் வந்து பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த உடல் ஓட்டமுமே வந்து நேராக இங்கே தான் வந்து நிற்கும். அப்போது அந்த மாதிரியான சுரப்பிகள்லாம் இருக்கிற இதை டைரெக்டாக நீங்கள் உட்கார்ந்த நிலையில் உங்களுடைய இதுக்கு போகுது, அதாவது தரைக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்களுடைய உடலுக்கு ஏற்படும். அது முதல்ல உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் தானே இந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சால் தானே தொழுகையையும் நம்ம வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஊருப்பட்ட டாக்டர்கிட்ட போக நம்ம ரெடியாக இருக்கோம், எவ்வளோ செலவு பண்ண ரெடியாக இருக்கோம், மாத்திரை மருந்து போட்டுக்க ரெடியாக இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு வேலை கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை. இதுவே நான் தொழுதேன்னா எனக்கு கிடைக்கும், அதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருந்தா ஏன் இதை நான் செய்ய மாட்டேன்? ஏன்னா இது டைரெக்டாக உங்களுடைய இறைவன்கிட்ட போய் நிற்குது. உங்களுக்கு நன்மை ஒரு பக்கம், உங்களுடைய ஹெல்த் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போது இது எனக்கு தெரியணும், முதல்ல தெரிஞ்சால் தானே நம்ப முடியும். ஈமான்ங்கிறது அதுதானே, முதல்ல அது எனக்கு அவேர்னஸ் இருக்கணும். அப்போ தான் என்னால் அதை ஈமான் கொள்ள முடியும். இல்லைன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் எப்படி ஈமான் கொள்ளுவேன்? கரெக்டு தானே? அதனுடைய அறிவு கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை இதெல்லாம் கூட என்ன லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு இதெல்லாம் என்ன கொடுக்குது? ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல நமக்கு என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சுட்டு சீரியஸாக இப்போ ஒரு 3-4 வருஷமாக நான் பார்க்குறேன், நோன்பு வச்சுட்டு நம்ம சரி டிவி நமக்கு இருக்கிறது என்ன? ஸோ டிவி பார்த்தா தான் ஏதாவது தேவையில்லாதது வருது அப்படின்னா, சரி ஏதாவது யூடியூப்பில் நம்ம ஏதாவது எஜுகேஷன் பர்பஸாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனோம்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோர்ஸில் மினிமம் எஜுகேஷன் பர்பஸ் கிடைக்கிறது யூடியூப்பில் ஓரளவு. ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படி ஒரு யதார்த்தமாக நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய சைட்ஸ் இருக்குது நீங்கள் எஜுகேஷன் ரீதியாக, கல்வி ரீதியாக படிக்கிறதுக்கு. பட் யூடியூப் அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு தளம். அப்போ இந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நோன்பு இஃப்தாருக்கு அல்லது இது சஹருக்கு வகை வகையாக சமைச்சு அதை போஸ்ட் பண்ணி, நம்ம சமைச்சு நீங்கள் சாப்பிட்றது என்னவோ அந்த டைம் தான், ஆனால் போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டு வர்றது எப்போது? நோன்பு டைமில். அதாவது அந்த டைம் பீரியடில், அந்த காலைல 10 to அந்த 5 மணிக்குள்ளே. இதை நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க? என்ன விஷயம்? இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்து பசியோடு இருங்க, இருந்துட்டு அந்த பசியை முடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டை சாப்பிட்டு நீங்கள் வந்து திறந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லித்தரப்படுது. நோன்பை திறந்துக்கோங்க, முக்கியமாக தண்ணி பேரிச்சம்பழம்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும். எல்லா டாக்டரும் இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை ரீதியான மருத்துவர்களை போய் அணுகுனீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பத்தியமும் அந்த விரதத்தையும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்றைக்கி கீட்டோ டயட்டுன்னு வந்திருக்கு, ஏகப்பட்ட டயட் வந்திருக்கு. சாப்பிடாமல் ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுமே சாப்பிடாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் இருங்க அப்படிங்கிறான். அப்போது இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுக்குறது, இது உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி வேற கொடுக்குறான். ஆனால் இதெல்லாம் வந்து இதோட கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்ம செய்வோம். அது செஞ்சுட்டு சீரியஸாக அந்த ஃபுட்டுங்கிறத நம்ம அதை விட இன்னும் நிறைய சகோதரிகள் நம்ம வகுப்புலையே வந்து சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி நோன்பு இருக்கும், நோன்புக்கு வந்து இஃப்தார் ரெடி பண்ணணும், சஹர் ரெடி பண்ணணும், என்னன்னு பார்த்தா 5-6 வகையான ஃபுட்டு செய்யணும்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், அதெல்லாம் செய்யணும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள நான் எதுவும் செய்ய விட மாட்டேன். நானே செஞ்சு நானே எல்லாத்துக்கும் கொடுத்தா தான் அது எனக்கு திருப்தி அப்படின்லாம் நம்ம பேசிப்போம். இப்போது இந்த மாதிரி உணவு விஷயத்தில் ஆரோக்கியம் உணவில் தான் இருக்குது. அதிகப்படியான உணவு ஆரோக்கியத்துக்கு என்றைக்குமே நல்லதில்லை. ஏன்னா நீங்கள் எல்லா வரலாறுகளும் எடுத்து பாருங்கள், எல்லா நல்லவர்களையும் எடுத்து பாருங்கள், எல்லா நபிமார்களையும் எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமலாம் இல்லை, உணவெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய வேலையை விட உணவு அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு உணவுக்காகத்தான் நம்ம வேலைன்ற மாதிரி மாறிடுச்சு. அப்போது உணவுங்கிறது நம்ம நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்லாம், அதெல்லாம் ஏன்னா இறைவன் நமக்கு அனுமதிச்சிருக்கான், ஓகே. ஆனால் அந்த சமையலுக்காக மட்டுமே நம்ம இருந்துடக்கூடாது, அந்த உணவுக்காக மட்டுமே நம்ம இருந்துடக்கூடாது. அப்போ நம்மளுடைய அந்த ஆரோக்கியத்தில் உணவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு இதெல்லாம் நமக்கு எப்படி வரும்? இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தால் தான் வரும். என்னுடைய மனநிலை ஒரு சீராக இருக்கும்போது மட்டும்தான் என்னால் சரியாக சாப்பிட முடியும். அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னா அதிகமாக சாப்பிடுவோம். இல்லை ரொம்ப சோகமாக இருந்தாலும் சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான் அங்கே. அப்போது விஷயம் என்னென்னா, ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஆன்மாக்களையும் நீங்கள் கவனமாக அணுகணும். ஏன்னா அதிகமாக எப்போ உங்களுக்கு கோபம், உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகுதோ அந்த இடத்துல உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாக பாதிப்புக்கு ஏற்படும். நல்ல விதமாக இருந்தால் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும், அல்லது மோசமானதாக இருந்தால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கூட மோசமானதாகவே அமையும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த இயற்கை அப்படிங்கிறதோட தாண்டி இன்றைக்கி இந்த சமூகம் என்னென்ன விஷயத்தில் இந்த ஆரோக்கியத்தை வந்து பிஸ்னஸாக கொண்டு வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் ஹெல்த் கார்டு, இன்சூரன்ஸு. ஏன்னா இன்றைக்கி முன்னாடி கூட இந்த இன்சூரன்ஸை பற்றிலாம் பெருசாக டிவிகளில் வரும், ஏதோ ஸ்ரீராம் இன்சூரன்ஸாக சம்திங் ஏதோ ஒன்று வரும், அப்போது ரொம்ப ரேர். ஆனால் இன்றைக்கி ஏன்னா அதிகமாக மக்கள் சாகுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அண்ட் அதுவே ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி என்ன வருதுன்னா, உங்களுடைய இறப்புங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம், அதனால் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த் கார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு இன்றைக்கி அந்த ஒரு சிஸ்டமும் அதிகமாக வந்துட்டுருக்கு, வருதா இல்லையா? அப்போது இந்த இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் இழங்க, இதுக்கு பகரமாக நான் உங்களுக்கு சொர்க்கத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை தாண்டி நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்நிசாலேயே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அனாதைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், குழந்தைங்க அனாதை குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், பெண்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், பெண்களுடைய மறுமணம், இதை பற்றிலாம் இறைவன் பேசியிருக்கான். அப்போது விஷயம் என்னென்னா, எனக்கு அடுத்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு நினப்பு வர்றதுனால தான், அப்படிங்கிற ஒரு நினப்பை இந்த சமூகம் நமக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த சுயநல எண்ணத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். ஆனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா, இல்லை உண்மையாகவே அதெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கவலை இருக்காது, இன்சூரன்ஸும் ஹெல்த் கார்டும் தேவைப்படாது. அப்படின்னா ஒருவேளை நான் இல்லைன்னா கூட என்னுடைய மனைவிக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, கணவனுக்கு சொல்லவே தேவையில்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் இது வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம சமூகம் இன்னும் சொல்லி தரலையே. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? அதுதான் இறைவன் அதான் சொல்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏற்றுக்கிறலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லுறான். அப்போது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவிக்கும் அடுத்து வேறு ஒரு வாழ்க்கை இருக்குது இறைவன் சொன்ன முறைப்படி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு புரிதல் அந்த மனிதனுக்கு வந்துட்டா அவன் இருக்கும்போதே இறப்பை பற்றி நினைக்க மாட்டான். இருக்கும்போதே அவன் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 300 சம்பாதிக்கிறான் அப்படின்னா 250 கூட அவன் வீட்டு செலவுக்கு பயன்படுத்திட்டாலும் அதில் ஒரு 10 ஒரு 40 சேர்த்து வச்சுட்டாலும் கூட 10 அவன் என்ன பண்ணுவான்? செலவு பண்ணுவான். செலவு அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவான். அல்லது யாருக்காவது அவனுடைய ஃபேமிலி அல்லது அவன் கண்ணு முன்னாடி அனாதையாக இருக்கக்கூடிய வேற யாருக்காவது இப்படி அவன் ஏதாவது பண்ணுவான். யாருக்காவது உதவி பண்ணுவான். ஆனால் இப்படி ஒட்டு மொத்தமாக இருக்கும்போதே இறப்பை காமிச்சு அதனுடைய பிரச்சனைன்ற ஒரு விஷயத்தை இல்லாததை இருக்கிறதா காமிச்சு இன்கேஸ் இன்றைக்கெலாம் வந்து அதிகமாக அந்த மறுமணம்ங்கிறது எல்லாரோடைய வாழ்க்கையிலையுமே அதாவது எல்லா சமூகத்திலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்குது. ஒரு சைடு இல்லைன்னாலும் அதாவது அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாகத்தான் இருக்குது. இப்போ அப்படி இருந்தும் ஏன் அவனை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அதிகமாக சமூகத்தில் ஆண்களுக்கு நடக்குதுங்கிறதுனால அதை நம்ம குறிப்பிட்றோம். ஸோ உங்களுடைய அந்த ஹெல்த் கார்டு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் யாருக்கு பயனளிக்க போகுது? இதுக்காக நீங்கள் ஓடுறீங்க? ஏன்னா இப்போ இன்சூரன்ஸுங்கிற பேரில் நீங்கள் தனியாக வேற கொடுக்குறீங்க. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்கள் சம்பளத்தை இதில் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள். சிந்திக்க வேணாமா? அடுத்து டாக்டர்ஸ். இதை பற்றி நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். அதாவது ஓகே, எந்த வகையான டாக்டர், நேச்சுரோபதியாக இருக்கட்டும் அல்லது ஹோமியோபதியாக இருக்கட்டும், ஆலோபதியாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எதில் சார்ந்திருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னால் இவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த மருத்துவத்துக்கு போனால் தான் எனக்கு மரியாதை, இந்த மருத்துவம் தான் பெஸ்ட்டு, இந்த மருத்துவம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்போது விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி அதிகமாக இந்த நோய் அந்த நோய் இதுக்கு வந்து இவ்வளோ செலவு அவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க, எந்த நோயாக இருந்தாலும் இயற்கையான முறையில் நம்ம குணப்படுத்தலாம், நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே புரிஞ்சுட்டு உங்களை நீங்களே கூட சரி பண்ணலாம், இல்லை இயற்கையான மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் இதுக்குள்ளே நம்ம வராமல், நான் இந்த வருமானத்தில் தான் இருக்கேன், எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் சிலர், எல்லாரையும் நான் குறிப்பிடலை, சிலர் இந்த அதாவது இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ஒரு மருத்துவத்தில் தான் நான் போய் நிற்பேன் அப்படின்ட்டு கடனுக்கு மேலே கடன், லோனு, இன்னும் நகையை அடகுல வச்சு இப்படி ஏகப்பட்டது பண்ணி உங்களுக்கு அதில் ஃபுல் க்யூரும் இல்லை. அப்போ எதுக்கு அந்த டாக்டர்ஸ், எதுக்கு அந்த மருத்துவம்? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க? நம்ம எதுக்காவது ரெடியாக இருக்கோமா? கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் இயற்கையான முறையில் நீங்கள் வந்து செய்யுங்க. சில டாக்டர்ஸே, சில மருத்துவர்களே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எனக்கெலாம் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஐ ப்ராப்ளம்னு போனப்போ அப்போ வந்து சொன்னாங்க, நல்லா நீ வந்து நிறையா எக்ஸசைஸ் பண்ணு, ஓடுன்னு சொன்னார் அவர். எனக்கு புரியலை அன்னைக்கு, ஏன் இவர் ஓடுங்கிறாரு, நம்மளை உடம்பை குறைக்க சொன்னார். அப்போ இன்னும் குண்டாக தான் இருப்பேன்.
அப்போ ஏன் இந்த டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு தோணுச்சு அன்னைக்கு சின்ன வயசுல. ஆனா இப்போ நான் சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணும்போது, ஐசைட்டுக்கும் நம்மளுடைய லிவருக்கும் சம்மந்தம் இருக்கா. ஸோ அந்த லிவர், நம்மளுடைய ஃபுட்டு இதெல்லாம் கூட வருது. அப்போ எப்ப நம்ம வந்து நம்மளுடைய உடல வந்து நல்லா எங்கேஜ்டா வச்சுக்கிறோமோ, அப்ப நமக்கு எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகும். அதத்தான் இறைவனும் சொல்றான். தொழுகுங்க அப்படின்னா, வெறும் சும்மா அந்த வணக்கம் மட்டும் கிடையாது. அத தாண்டி உடல் உழைப்பு. வேலை செய்யுங்க. ஏதாவது வேலை செய்யுங்க. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் தொழுகை, ஜக்காத்துன்னு பேசுவான். இறைவன் தொழுகையும், ஜக்காத்தையும் தான் கூட்டு சேர்த்து பேசுவான். அப்போ எப்போ உங்களுக்கு ஜக்காத்து குடுக்க முடியும்? ஒரு டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னா, எப்ப டாக்ஸ் பே பண்ணுவீங்க நீங்க? சம்பாதிச்சா தான் டாக்ஸ் பே பண்ண முடியும். அப்ப அதே தான் இங்கேயும். ஸோ உங்களோட ஹெல்த்து சுத்தி உங்களுடைய உடல் உழைப்பு, மன அமைதி இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. சரியா? ஸோ டாக்டர்ஸ் ரிலேட்டடா நீங்க நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நெறைய ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, இயற்கையான மருத்துவத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குன்னு நம்ம இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு நம்ம எப்பவுமே பேச போறதில்ல. ஆனாலும் எது நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வரும்? நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு எது ஒத்து வரும்? அத பார்க்கணுமா இல்லையா? அது ஒண்ணு இருக்கா இல்லையா? இன்னைக்கு படங்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், மருத்துவத்த ரொம்பவே வந்து இது பண்றாங்க. அதே சோஷியல் மீடியாஸும் இதுவும் மருத்துவத்துடைய மாஃபியாவையும் காமிக்கிறாங்க. ஸோ இது 2த்தையும் நீங்க தான் பிரிச்சு பார்க்கணும். அப்போ என்னுடைய பொருளாதாரத்துக்கு என்னால எவ்வளோ இது பண்ண முடியுமோ, அதுதான் பண்ண முடியும். அத தாண்டி அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் ட டிஃப் என்ன செய்யணும்? மாத்தி அமைக்கணும். மாத்தி யோசிக்கணும். ஸோ அதிகமா இயற்கையான முறையில உங்களுடைய மருத்துவத்த நீங்க அணுகலாம். ஸோ அதுலயும் இன்னைக்கு வந்து குளறுபடி தான். யாரு சரி, யார் தப்புன்னுலாம் தெரியல. அதனால எந்த டாக்டரையுமே நம்ம நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. பட் உடல் ஆரோக்கியத்த விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மன ஆரோக்கியம். என் மனம் எப்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய சூழல். அப்போ அந்த கடன், வட்டி, ஏன்னா இன்னைக்கு கடன்னாலாம் யாரும் தரமாட்டாங்க. வட்டியோட தான் தருவாங்க. அப்படிங்கிறப்ப உங்க உள்ள ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரியான எதையுமே செய்றதுக்கு முன்னாடி சிந்திச்சுக்கிருங்க. ஏன்னா, ஒருவேளை நீங்க உடல் ஆரோக்கியத்த தேத்தி கொண்டு வந்துட்டாலும் கூட, இப்ப என் கணவருக்கு இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு நீங்க அவ்ளோ செலவு பண்ணி, இது பண்ணி, அவர நீங்க காப்பாத்தியே கொண்டு வந்துட்டாலும் கூட, அந்த கடனுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இப்ப? அப்போ அந்த மனுஷன் ஒரு ஒரு செகண்ட் நெனச்சிட்டா, இதுக்கு நான் இறந்தே போயிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா, அந்த அளவுக்கான அந்த நெருக்கடி இன்னைக்கு இதுதான் இஷ்யூவே. இன்னைக்கு இதுதான் இஷ்யூவே. அப்ப சிந்திச்சுக்கிருங்க. ஆரோக்கியம்ங்கிறது உடலுக்கு மட்டும் இல்ல, உள்ளத்துக்கும் தேவை. உள்ளத்துக்கு மட்டும் இல்ல, பொருளாதாரத்துக்கும் தேவை. இப்போ தெரப்பீஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன தெரப்பீஸ் அப்படின்னா, முடிஞ்ச அளவு இயற்கையான முறையிலேயே மாத்திரை, மருந்து, ஊசி, ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் இல்லாம, இயற்கை முறையிலேயே இப்போலாம் அந்த ஃப்ளவர் தெரப்பி வருது. அதாவது அந்த சுவாசம் கொண்டு சில அந்த ஹீல் பண்றாங்க. இன்னும் வந்து இயற்கையான முறையில அந்த அக்குபங்க்சர் அந்த மாரியான தெரப்பி வருது. ஹிப்னோ தெரப்பி சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல. ஸோ இந்த மாதிரியான தெரப்பிகள் பத்தின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். முக்கியமா இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டா, எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, நான் என்ன பைத்தியமா? பைத்தியத்துக்கு தான் கவுன்சிலிங்கு அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. உண்மை என்னன்னா, என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நான் எவ்வளோ மெனக்கெடுறேன். ஆனா, என்னுடைய மன ஆரோக்கியத்துக்காக ஏதாவது பண்றேனா? சாமி கூட கும்பிடுறதில்ல. விச் மீன்ஸ் சாமிங்கிறத நான் பொதுவா சொல்றேன். அதாவது மத்தவங்களுக்கும் புரியணும் அப்படின்ட்டு. பொதுவா
ஒரு இயற்கை இறைவன்ட ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நம்ம பேசுவோம், அந்த மாதிரியான ஒரு இது கூட இல்லை. அண்ட் இன்னும் ஒரு படி மேலே போய் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுறதோ அட்வைஸ் வாங்குறதோ கவுன்சிலிங் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அட்வைஸ் யார் வேணால் பண்ணிப்பாங்க, அட்வைஸ் யார் வேணால் பண்ணுவான். நானே சரியாக இருக்க மாட்டேன், ஆனால் நான் யாருக்கு வேணால் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரியானது இல்லை கவுன்சிலிங்கிறது. எப்படி ஒருத்தவங்களை அணுகணும், அவங்களுடைய மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிடணும், இதிலலாம் பயிற்சி இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. இல்லைனா அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ்ட்டு நீங்கள் போகவும் தேவையில்லை. அப்போது விஷயம் என்னென்னா, என்னுடைய உள்ளம் அமைதி பெறுறதுக்கு எனக்கான பிரச்சனைகளை நான் ஒரு நம்பகமான ஆள்கிட்ட சொல்லி அதற்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவக்கூடியவங்க தான் கவுன்சிலர்ஸ். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுடைய மைண்டு பிரச்சனைகள் அதிகமாக குறையும். மைண்டு சரியாச்சுன்னா உடல் சூப்பராக சரியாகும். ஸோ எண்ணங்களை சரி செஞ்சீங்கன்னாவே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் புது வளர்ச்சிகள் தோன்றும். ஸோ இதுதான் இந்த ஹெல்த்துடைய டாபிக் இன்றைக்கி நம்ம பார்த்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சிலர் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அந்த ஃபீஸ் எனக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு உதவுச்சு. இப்போது நம்ம யூடியூப்பில் தானே நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ யூடியூப்பில் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் நம்ம ஒரு வருஷமாக இந்த தளத்தில் இருந்தாலும் கூட நம்மளால் சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு கைட் தேவைப்படுது. ஸோ அந்த கைடுக்கு என்னால் உங்களுடைய அந்த ஃபீஸ் அது அப்படியே என்னால் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே பெய்டில் தான் எடுப்பாங்க. பெய்டில் எடுத்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு யாரும் சொல்லித்தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது இருந்தாலும் உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் பே பண்ணலாம், முடியாதவங்க நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட கொண்டு சென்றாலே போதும். அண்ட் உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் எனக்கு போதும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அதுக்கு போதுமானவன். என்ன சொல்கிறது, உங்களுடைய பேமெண்ட் பண்ண சிலருக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்ததில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களுடைய கருத்து ஏதாவது ஒருத்தவங்க மட்டும் கருத்து சொல்லுங்கள். இது நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்களேங்க சார். இப்போ நாங்கள் இப்போ நடுத்தரையாக இருக்கோம். இப்போ ஆஸ்பத்திரி செலவழிக்க முடியாது, நாங்கள் இன்சூரன்ஸில் தான் போய் பார்க்குறோம். நாங்கள் அது எப்படிங்க சார், அது பார்க்கலாமா? இல்லை, நான் எதுவுமே உங்களை இது செய்யுங்க இது செய்யக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் இது செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, உரிமையும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப இறுகி போயிருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் செய்யும்போது இன்சூரன்ஸ்னு பண்ணாலும் கூட எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. அப்போ சில இடங்களில் நீங்கள் உங்கள் கை காசும் போட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தருணத்துலையும் உங்களால் இங்கே முடியுமா, இல்லை இதுக்கு வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் வேறு எதுலையாவது கொஞ்சம் என்னுடைய பட்ஜெட்டுக்கு என்னால் பார்த்துக்க முடியுமா, ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஏன்னா இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம், இது பண்ணியிருக்கோம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் எனக்கு இங்கே சரி வராதே அப்படின்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் ஏதாவது நமக்கு கிடைக்குமா, நல்ல ஒரு இது இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. சிலர் இல்லை இதுதான் பெஸ்ட்டு, இதிலையே நம்ம இது பண்ணுவோன்ட்டு இருக்கிற அம்புட்டு காசையும் போட்டு பத்தாததுக்கு கடனை வாங்கி எல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டும் அதில் ரிசல்ட் இல்லைன்னொன்னே நமக்கு இன்னும் என்ன அந்த இடத்துல கடைசியாக மிஞ்சுறது என்னமோ மன வருத்தமும் கடனும் தான். ஸோ அதுலேருந்து நீங்கள் தான் உங்களை சிந்திச்சு
இது பண்ணிக்கிடணும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபத்வா கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வாய்ப்பே இல்லை. நீங்களும் அதான் சொல்லுவீங்க. நீங்க அங்க இருந்துட்டு சொல்லிடலாம். எங்க லைஃப்ப வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நம்ம எந்த இடத்துலயும் ஃபத்வா குடுக்குற நிலைமையில இல்ல. ஆனா, நீங்க வாழக்கூடியவங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். அந்த யோசனைய தூண்டுறது தான் நம்ம வேலை. ஸோ நீங்க அடுத்தடுத்து நீங்க பண்ணும்போது, இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? குட். சரி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம்.